ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 24 2025 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் திருநாள், அமாவாசை திதி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைன்னு சொன்னாவே பொதுவாகவே பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பண்டிகையாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வரக்கூடிய ஹஸ்பண்ட், புருஷன், ஆண் மகன் நல்ல இடத்துல இருந்து வரணும், நம்மளை நன்னா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் பூஜை செய்வது. அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு காரியங்கள் செய்வது, சார்த தர்ப்பணங்கள் செய்வது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில கொடுக்கும். இந்த ஆடி அமாவாசையில நம்ம எந்த தானத்தை செய்தால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவோம், விசேஷமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்ணாடி வளையல்கள் தானம் செய்ய வேண்டும். பச்சை கலரில் இருக்கலாம், இல்லை சிகப்பு கலரில் இருக்கலாம். இது பெண் குழந்தைகளுக்கு. ஆண்களாக இருந்தால் இந்த நாள் நல்ல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வாங்கி தானம் செய்யலாம். யாருக்கு தானம் செய்ய வேண்டும்? அம்பாள் கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் பண்ணோம்னா நிறைய பிரச்சனைகள், பீடைகள் காணாமல் போகும். ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும் பொழுது, திரிகோணத்திலேயே சூரியன், சந்திரன், புதன் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும் பொழுது ஒரு சில சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கு, உங்க வீட்டிலேயே ஓடும். அது ஒரு சில பேருக்கு எலும்புகள் பாதிப்பா இருக்கலாம், சில பேருக்கு சண்டை சச்சரவராக இருக்கலாம், சில பேருக்கு எந்த விஷயத்தையுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணாம எப்பவுமே தடை, தாமதம், வருத்தம், அவமானங்கள்லே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தானம் கொடுக்கும் பொழுது அபாரமான மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஆடி அமாவாசைக்கு இந்த கண்ணாடி வளையலும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியும் நீங்க தானம் பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், அதுலயும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள மனசார வணங்கினா போறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். முடிஞ்சா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கண்ணாடி வளையல் தானம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக இம்மிடியட்டாக வீடு அமையும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே பேப்பர் மூவ் ஆகலைன்னா மூவ் ஆகும். மெயினாக அம்மா கூட இருக்கக்கூடிய எந்த விதமான வாக்குவாதங்கள், சண்டைகள், மன வருத்தங்கள் எது இருந்தாலும் தீரும். அருமையான வீடு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் பெண் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனக்லேஷங்கள் நிவர்த்தியாகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது வளையல் தானம். பெண் குழந்தைகளுக்கு வளையல் தானம் பண்றது ரொம்ப பெரிய சிரேஷ்டமான, அதாவது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைய நாள். ஏன்னா சனி வக்ரம், சூரியன், சந்திரன், புதன், அதுவும் புதன் வக்கரம், இந்த மாதிரிலாம் திரிகோணத்தில் மாட்டும் பொழுது மெயினாக கண்ணாடியை நம்ம தானம் பண்ணணும். நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுவது கண்ணாடி உடையிறது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இதுதான் கேள்விப்படுவோம். ஆனால் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா அது தானமாக செய்யும் பொழுது வரவேண்டிய எந்த ஒரு கெட்ட பெயரும் வராமல் இருக்கும், நல்ல பெயர் மட்டுமே இருக்கும், மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும், இளைய சகோதரன் சகோதரியும் நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நாளாக இருக்கும். கையெழுத்து, டாக்குமெண்டேஷன், வரக்கூடிய லெட்டர் இதெல்லாம் கரெக்டாக அமையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு பல் உபாதைகள் நிவர்த்தியாகும், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும், சொல்ல வார்த்தைகள்ல சில பிரச்சனைகளுக்கு உட்படைய விஷயங்கள் இருந்தாலும் அது சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் ஏற்படும். தாராளமான பண வரவுகள் எங்கிருந்து வரவில்லையோ அந்த இடத்துல இருந்து பணம் வரும். அருமையா இருப்பீங்க. இன்றைய நாள் முடிஞ்சா உங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, கிளாஸஸ், அதை மாத்தினீங்கன்னா போறோம், பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பரிகாரங்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஜிக்கலி எடுத்து அப்ளை பண்றச்சே நமக்கு நல்லது நடக்கும். அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலை வலி, வேதனை, டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா சிம்பிள் சொல்யூஷன் அருமையான உணவு தானம் செய்வது, அன்னதானம் செய்வது. நிறைய பேருக்கு புரியாத ஒன்று, கரும்பு தானம் பண்ணாலும் இன்றைய நாள் பிரச்சனை சால்வ் ஆகும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றத்தை கொடுக்கும்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் வரும். நிறையா விஷயங்களை 2 தடவை 3 தடவை செய்கிற மாதிரி வரும். இது பண்ணாலும் பரவாயில்ல, ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உருவாகும். மெயினாக பித்ரு காரியங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அப்பா, தாத்தா, முத்தாத்தா இவங்களை வழிபாடு பண்ண உங்கள் லைஃப் மாறும். ஒன்று கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பித்ருக்களுடைய அனுகிரகம் இருக்கணும். இன்றைய நாள் கடக ராசி, கடக லக்னத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு பித்ருக்களுடைய அனுகிரகம் 100% இருக்கு. பித்ரு காரியங்கள் மட்டும் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் அலைச்சல் இருக்கலாம். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பீங்க. நிறைய பேருக்கு கால் பாதங்களில் சின்ன சின்ன வலி வேதனைகள் இருக்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய பெரிய வலியாக இருக்கலாம், இல்லை மனதில் இருக்கக்கூடிய வலியாக இருக்கலாம், இல்லைன்னா வாங்கி இருக்கக்கூடிய கடனுடைய வலியாக இருக்கலாம். இதெல்லாம் தீரணும்னா இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டியது 100% செருப்பு தானம் செய்வது. யாருக்கு? பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு செருப்பு தானம் செய்தால் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். காலணிகள் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் தப்பே கிடையாது. நல்ல வார செருப்பாக பார்த்து, ஒருவேளை லெதர் முடிஞ்சதுன்னா கொடுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் செருப்பு தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை ஓயும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெரியவங்க கிட்ட நல்ல அனுசரணையாக செல்ல வேண்டும். அனுசரணை அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பொதுவாக அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால பெரிய அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள், சமூகத்தில் பெரிய மனிதர்கள், இல்லைன்னா உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்கள், அவர்கள் மூலியமாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். சில பேருக்கு கால் முட்டியில் லைட்டாக அடிபடும். இதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சில பேருக்கு நரம்புகள் பாதிப்பு கொடுக்கலாம். சில பேருக்கு நம்ம சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி கன்வே ஆகலாம். பொருளாதாரம் ஏதோ ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், பேங்க்ல சூப்பர் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு பணத்தை வாங்கிடுவாங்க. திரும்பி வரக்கு 6 மாதம் ஆகுமோ இல்லை வருமோ வராதா தெரியாது. அதனால் தயவுசெய்து பணம் சம்பந்தப்பட்ட கமர்ஷியல் சார்ந்த எந்த விஷயங்களும் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு gift வரணும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் இன்றைய நாள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுடைய சாக்ஷாத் தாத்தாவை, முத்தாத்தாவை, பூட்டன், இவங்கள தான் பிடிக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறது நடந்துடும். அபாரமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் மெயினாக சிவபெருமான் வழிபாடும் பண்ணுங்க. முடிஞ்சால் அபிஷேக ஆராதனைகள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். அன்னதானம் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, வியாபாரங்களில் மாற்றங்கள். நிறையா பேருக்கு குடைச்சல் இருக்கும். இது எப்போ தீருனே தெரியலையே சார்ங்கிற மாதிரி. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வது உகந்தது. பெரிய ஏற்றம், மனசார ஒரு சில காரியங்கள் நம்ம செய்வது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும். மன திருப்தியை கொடுக்கும். எடுக்க முடியாத, நடக்க முடியாத, செய்ய முடியாத காரியங்களை 2-3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது சூப்பராக இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமாக எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சாக்ஷாத் சூரியன், சந்திரன், புதன் வக்ரம் உட்கார்ந்துருக்கு. திரிகோணத்தில் சனி வக்ரம். 100% பித்ருகாரியங்கள் செய்தால் 100% ரிசல்ட் யாருக்கு வரும்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். பெரியவங்களுக்கு, முதியவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். எங்கேயாவது கோவிலுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு பணம் கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கலாம். அருமையான பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தது மழை காலம் வேறு. இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா போகிறோம். சாக்ஷாத் பித்ருக்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஜம்முன்னு கிடைக்கும். அபாரமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி சஞ்சாரங்கள் இருக்கும்போது சில பேருக்கு எலும்புகள் பாதிப்பு, பேக் பெயின், லோவர் பேக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன பெயின்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பெரியவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், இல்லைன்னா உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் இந்த வரப்பு தகராறு மாதிரி ஆஃபீஸ் தகராறு ஏதாவது ஒன்று ஓடின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிற மாதிரி நமக்கு மட்டும் ஒரு அநீதியை விளைவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? மெயினாக பைரவர் வழிபாடு பண்ணலாம். செகண்ட் ஒன் நம்ம பண்ண வேண்டியது தானம். என்ன தானம் பண்ணும்? அன்னதானம் செய்யலாம், எள்ளு தானம் செய்யலாம், வாழைக்காய், பச்சரிசி இதெல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்,
மகாலட்சுமி கோவில்ல பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு, வேதம் படித்த விற்பன்னர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் ஓயும் மாறும். இது பண்ணுங்க. அது இன்றைய நாள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய விசேஷமா இருக்கும். வயலட் கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே சூரியன், சந்திரன், புதன் வக்கரம் அடைந்து டைரக்டா பார்வை பலத்தை உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கு. 3ஆம் இடத்துல சனி வக்கரம். அதாவது நண்பர்களிடையே, அதே மாதிரி உங்களுடைய மனைவி அல்லது கணவரிடையே பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்லது நடக்கணும்னு போவோம், ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் நடக்கும். முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கும். 2-3 நாளாக அப்படியே போட்டு படுத்தி எடுக்கும். எப்போவோ நடக்கும்னு தெரியலன்னு பார்க்கும்பொழுது ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் அது ஓகேன்னு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள். பொதுவாகவே இன்றைய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் போகிறோம், எல்லாமே நடத்திடலாம். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலிமா காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகும். கடன் தொல்லைகள்ல மாட்டி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் தொல்லைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சின்ன ஒரு சூக்ஷமம் கண்ணுக்கு தெரியும். மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆடை வஸ்திர தானம் செய்தால் யாருக்கு பண்ணோம்? வேத விற்பன்னர்களுக்கு, பிராமணர்களுக்கு, ஓதுவார்களுக்கு நீங்க தானம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், மெயினா கடன் சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட, எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் ஆடி அமாவாசை பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. குழந்தைகளுக்கும் நல்ல பட்டு பாவடெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், அழகா பார்க்கலாம் அவங்களாம். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த் நீங்க பார்த்துக்கணும். சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானத்துல சூரியன், சந்திரன், அப்புறம் புதன் வக்கரம். இப்படி இருக்கும் பொழுது மெயினா ஹெல்த்து, செஸ்ட், இந்த குடாய் அழைப்பு, இந்த கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் காக்கணும். ஒரு சில பேருக்கு லைட்டா ஜுரம் வந்துட்டு போயிடும், பெருசா ஒன்றும் பண்ணாது. ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்க முன்னோர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு பிராயச்சித்தங்கள், தர்ப்பணங்கள், சார்த்தங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ண அபாரமான மாற்றம். என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்க மனசுக்கு பிடித்த தானம். ஒரு சில பேர் என்ன பண்ணா ஒரு 100 ரூபாய்க்கோ இல்லை 50 ரூபாய்க்கோ குட்டிய வெள்ளி வாங்கி தானம் பண்ணலாம். பித்ருக்களுக்கு உகந்த மெட்டீரியல் என்னன்னு கேட்டால் தங்கத்தை நீங்க தானம் பண்றதோட வெள்ளி தானம் பண்றது தான் ஒரு பெரிய சிரேஷ்டம். வெள்ளி இன்றைய நாள் நீங்க தானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல பெண் குழந்தைகளுக்கு பண்ணலாம், சுபங்களிகளுக்கு பண்ணலாம். உங்க வீட்டில் உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி நம்ம தானங்கள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இன்காமன் வெள்ளி தானம் பண்ணீங்கன்னா போதும். சின்னதா ஒரு சின்ன பொட்டு கூட தானம் பண்ணலாம். கண்ணாடி தானமும் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.